அக்டோபர் 23 2022 கோட்டை சங்கமேஸ்வரர் கோவில்ல ஒரு தீவிரவாதி மனித வெடிகுண்டாக மாறி அந்த கோவிலை தாண்டும் பொழுது அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்குறான். அந்த கேஸ் சிலிண்டருடைய சர்க்கியூட் புடிங்குது, வண்டி அங்கேயே நிக்குது. இறங்கி தொலாகி பாக்குறா, அது தள்ளி பாக்குறா, அது வெடிச்சு அவ இறந்துறான். பாரதிய ஜனதா கட்சியுடைய எல்லா தலைவர்கள், தொண்டர்கள், சங்கத்தினுடைய எல்லா நம்முடைய மூத்தவர்கள் எல்லோரும் சொன்னது இது மனித வெடிகுண்டு தான். முதலமைச்சர் அவங்க சொன்னது என்னன்னா இது சிலிண்டர் பிளாஸ்ட். அதன் பிறகு நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த திட்டத்தை எங்க தீட்டுறாங்கன்னா பிப்ரவரி 7 2022 சத்தியமங்கலம் காட்டுல உமர் ஃபரூக் அப்படிங்கிற தலைமையில 8 பேர் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்கிறார். உமர் ஃபரூக் சத்தியமங்கலம் காட்டினுடைய இந்த ஃபக்கீர் என்று சொல்லக்கூடிய இந்துக்கள் அவங்க இந்த காடு விடுதலை பெற்று விட்டது, நம்முடைய ஏரியாது, நம்முடைய இலாக்கா. இதனுடைய தலைவராக அந்த 8 பேர் சேர்ந்து உமர் ஃபரூக் அமீர் என்று அறிவிக்கின்றார். பிப்ரவரி 7 2022 காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டேன். பிஜேபி காரர் ரோட்ல ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நாய துரத்துற மாதிரி துரத்துறீங்கல்ல. அதன் பிறகு உமர் ஃபரூக் இந்த முபீனை கொடுக்கிறான். இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. மார்ச் மாசத்துல 750 கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறோம். காவல்துறை நண்பர்கள் எல்லாம் கேட்டுங்க. ஏன்னா உங்களுடைய டிஜிபி அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய அறிவிக்கு என்ன சொன்னாருன்னா ஒரு சிலிண்டர் வெடிப்பு நீங்க அரசியல் பண்றீங்க. முபீனுடைய 2வது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ். 7 கேள்வி